வணக்கம். நான் விஆ டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட். அதாவது இப்போ வந்து டெட் எக்ஸாம் அப்படின்றது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாம் வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து வந்துச்சு, அப்படி தானே? அதில் இப்போ வந்து ரீசன்ட் பீரியடில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட் அப்படின்னு ஒன்று கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொரிஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் அதை பற்றி ஒரு கிளாரிட்டியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி அந்த டாபிக் பேச வந்திருக்கேன். இந்த ஸ்பெஷல் டெட் அப்படின்றது யாருக்கு, எப்படி வந்து நார்மல் டெட்டும் ஸ்பெஷல் டெட்டும் எதில் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வந்து டீச்சர், அதாவது பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கிற டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் ஸ்பெஷல் டெட் அப்படின்ற ஒன்று ஒர்க்கிங், அதாவது சர்வீஸில் உள்ள டீச்சர்ஸ் மட்டுமே தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியே இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷீ ஆர் ஹீ மஸ்ட் பி ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர். இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டில் அவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அட் ப்ரெசண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து September 1, 2025 அந்த டேட்டுக்கு, September 1, 2025க்கு முன்னாடியே அவங்க வந்து ஒர்க்கிங்கில் இருந்திருக்கணும். இப்போ கரண்ட் பீரியட் வரைக்கும் அவங்க வந்து ஒர்க்கிங்கில் இருக்கணும். ஸோ அப்போ ஸ்பெஷல் டெட் யாருக்கு? நம்ம டீச்சர்ஸ், ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போது டெட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து டெட் எக்ஸாமில் டீச்சர்ஸ் எல்லாமே பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ ஸ்பெஷல் டெட்டை ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எழுத முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, தாராளமாக நம்ம வந்து எழுதலாம். அப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அரைஸான டவுட்ஸ் பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்போது ஸ்பெஷல் டெட்டுன்னும் போது ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எழுதலாமான்னு கேட்டால் 100% நீங்கள் எழுதலாம். சரி, அப்போது அவங்க என்ன சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஸ்கூலில், அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சர்வீஸில் இருக்கிற டீச்சர்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் நடுவில் நீங்கள் வந்து வேறு ஸ்கூல் அதாவது ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் ஸ்விட்ச் ஆகிட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் நடுவில் அந்த சுவிட்ச் ஆகும் போது நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் இயர் வந்து அதிகமான பிரேக் இருந்துச்சு, இப்போ தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுக்கு எம்எஸ் டீச்சர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டை தான் அந்த ப்ரெசண்ட் ஸ்கூல் வந்து உங்களுக்கான சர்வீஸாக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒன்று நீங்கள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில், நீங்கள் வேலை பார்க்குற ஸ்கூலில் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணணும். ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த டிஆர்பி அப்படின்ற அந்த நார்மல் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாலே அதில் வந்து உங்களுக்கு இந்த டெட்டு பற்றி சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு அதுலேயே இருக்குது, அந்த ஷீட் அங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக அதை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த சர்வீஸ் நீங்களே வந்து அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ப்ரெசண்ட்டாக அந்த ஸ்கூலில் சேரும் போது என்ன டெசிக்னேஷனில் சேர்ந்தீங்க, இப்போ ப்ரெசண்ட்டாக அந்த ஸ்கூலில் எதுவும் உங்களுடைய கிரேட் அப்கிரேட் ஆகிருக்கா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து டீச்சர்ஸாக சேர்ந்துருப்பாங்க, கோஆர்டினேட்டர் பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. கோஆர்டினேட்டர் கூட இங்கே கிடையாது. இங்கே வந்து ஆக்சுவலாக 3 விஷயங்கள் தான் பார்க்குறாங்க. இனிஷியலாக டீச்சராக இருக்கிறவங்க ஹெச்எம்மாக ப்ரொமோட் ஆகிருக்காங்களா, பிரின்ஸிபலாக ப்ரொமோட் ஆகிருக்காங்களா, இல்லை அட் ப்ரெசண்ட்டும் டீச்சராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 3 காலம் வந்து அதில் இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். 3மே நீங்கள் டீச்சராக தான், நான் ஜாயின் பண்ணும் போது டீச்சராக தான் இருந்தேன், இப்போவும் அட் ப்ரெசண்ட் தான் நான் டீச்சராக தான் இருக்கேனாலும் நோ இஷ்யூஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் நம்ம ஃபில் பண்ணும் போது கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அடுத்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் லிமிட் அப்படின்ற ஒன்று, ஏஜ் பார் அப்படின்னே இதில் கிடையவே கிடையாது. அப்போ யார் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்? அடுத்த கொஸ்டின், ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ யார், பேசிக் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் டெட்டில்
பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பேப்பர் 1 அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தா எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல்ஸில் இருக்க டீச்சர்ஸ் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 5 வரைக்கும் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது 6 to 8 கிளாஸ் 6 to 8ல் நீங்கள் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேப்பர் 2 அப்ளை பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ரியில் நீங்கள் அதாவது பேப்பர் 1 அப்படின்றதுல நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க 10th 12th அப்புறம் ஏதாவது ஒரு டிப்ளமா இல்லைனா வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலே வந்து போதும். அவங்க இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் வச்சே பேப்பர் 1 வந்து அட்டென்ட் பண்ணலாம். அப்போ பேப்பர் 2 யாருக்கு அப்படின்னா, அகெயின் 10th 12th உங்களுடைய ஒரு யூஜி ப்ளஸ் உங்களுடைய பிஎட். அப்போ பிஎட் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் பேப்பர் 2வையே செலக்ட் பண்ணி அதோடைய ப்ரொசீஜர்ஸ் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. தென் இதை எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, ஆன்லைனில் தான் இதை பியூராகவே நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த இதை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பர் மெயில் ஐடி இருக்கணும். தென் உங்களுடைய ப்ராப்பர் ஃபோன் நம்பர் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து டிஆர்பி இந்த லிங்க்குள்ளே போன உடனேயே இந்த அதிலே வந்து ஸ்பெஷல் டெட்டுன்னே மென்ஷன் பண்ணி அங்கே வந்து ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். தென் அந்த மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து எதில் வரும் அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடியில் உள்ள இன்பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட்டுன்னு நமக்கு மெசேஜ் வந்திருந்தா கூட இன்பாக்ஸில் இல்லாமல் போகுது நிறைய நேரம். ஆக்சுவலாக அது எங்கே இருக்குன்னா, ஸ்பேமுன்னு அதில் வந்து நம்மளுடைய மெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட், அதாவது இன்பாக்ஸு சென்ட் மெசேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் ஸ்பேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்பேம் மெசேஜை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் டிஆர்பி உங்களுக்கு அனுப்பின அந்த ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபி, அந்த 4 digit ஓடிபியை நீங்கள் வந்து இந்த மெயில் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமெயில் வந்து வெரிஃபை ஆயிடும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர். அது ஆஸ் யூஷுவல் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணோடனே அங்கே அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துடும். அதையும் நீங்கள் கொடுத்து வந்து மொபைல் நம்பரையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டெப். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இமீடியட்டாக எந்த விண்டோ பாப்பப் ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 பாப்பப் ஆகும். இதில் நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து 10th 12th அண்டு ஒரு டிப்ளமா இல்லைனா வந்துட்டு நான் டீச்சர் ட்ரைனிங் மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதில் இருந்து நெக்ஸ்ட் பாப்பப் விண்டோ வந்து என்ன வரும்னா, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நார்மலாக நம்மளுடைய நேம், தென் அந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வரும். அப்போ நேமு, ஃபாதர் நேம் அந்த தான் வரும். அப்போது இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக அவங்க கையில் இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுடைய அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். தென் உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், தென் இப்போ நம்ம பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய யூஜியோடைய மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கிடையாது, மார்க் ஷீட் வேணும். தென் ஃபாலோடு பை உங்களுடைய அந்த கான்வெகேஷன் அப்போ டிகிரி சர்டிஃபிகேட்டுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ யூஜிக்கு 2 சர்டிஃபிகேட், ஒன்று வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட். தென் ஃபாலோடு பை உங்களுடைய பிஎடுக்கும் உங்களுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கும் அலாங் வித் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட். அப்போ எஜுகேஷனில் நமக்கு தேவையானது 10th 12th, தென் அதுக்கப்புறம் வந்து யூஜியோடைய மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், தென் பிஎடோட மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வச்சுருக்கணும், நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஃபாலோடு பை இன்னொன்று என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க ஆதார், பேன் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி. அதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆதார் நம்பர் யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு சேஃபர் சைடு. ஸோ அதனால் ஆதார் கார்டோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த அதுடைய டாக்குமெண்ட்டை நம்ம வச்சுக்கணும்.
தென் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருந்தோம்ல, அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் நம்ம கையில் வச்சுக்கணும். இத்தனை டாக்குமெண்ட்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓனாக நீங்களே வந்து இதை பண்ணுறீங்க, அதாவது அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சைன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, இத்தனை டாக்குமெண்ட்ஸும் நம்ம கையில் வச்சுக்கணும். அது பிடிஎஃபாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வைக்கும் போது அகெயின் சைஸ் மேட்டர்ஸ். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500 கேபிக்குள்ளே அந்த ஷீட்ஸை வந்து நீங்கள், அதாவது நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கையில் லேப்டாப் அலாங் வித் ஒய்ஃபை கனெக்ஷனோடு நீங்கள் வீட்டிலையே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் மெயிலுக்கு நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வரிசையாக, அதாவது உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தென் ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு அந்த சைனை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக இமேஜை வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ எடுக்கிறது வந்து இமேஜாக சேவ் ஆகிருக்கும். அந்த இமேஜை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக ஆன்லைன்லேயே வந்துட்டு கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ண பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அகெயின் நீங்கள் திருப்பி என்ன பண்ணால் கம்ப்ரஸ்ட் பிடிஎஃப் நீங்கள் வந்து கூகுள்லேயே திருப்பி வந்து ஃப்ரீ ஆன்லைன்லேயே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து லெஸ் தேன் 500 கேபிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதே கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ கிட்டத்தட்ட உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சைன், தென் உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட், தென் உங்களுடைய 12th மார்க் ஷீட், தென் அதுக்கடுத்து உங்களுடைய யூஜி மார்க் ஷீட், தென் டிகிரி சர்டிஃபிகேட், பிஎட் மார்க் ஷீட், உங்களுடைய அதாவது உங்களுடைய பிஎடோடைய டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் ஃபைனலாக சர்வீஸ் சர்டிஃபிகேட். கிட்டத்தட்ட 11 டாக்குமெண்ட்ஸ். இந்த 11 டாக்குமெண்ட்ஸையுமே நம்ம வந்து ப்ராப்பராக 500 கேபிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ரிமைனிங் கேட்குற கேள்விகள் எல்லாமே, அதில் இருக்க கேள்வி எல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து அட்ரஸ் பண்ணிக்க மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப வெரி பிகினிங்கில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் செக்டரான்னு கேட்டிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி ப்ரைவேட்டை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்றனால நீங்கள் ப்ரைவேட்டுன்னு கொடுத்துடலாம். உங்களுடைய எமிசைடி கேட்டிருப்பாங்க. அந்த எமிசைடி உங்கள் மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்கள் ஸ்கூல்லையே அதை வந்து கொடுத்துருப்பாங்க ஆஃபீஸ்லேருந்து. அதை நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் டீச்சரா, ஹெச்எம்மா, பிரின்ஸிபலான்னு அவங்க கேட்டிருப்பாங்க, அது கொடுத்துருப்பீங்க. தென் இந்த ஃபாலோயிங் அப்படியே அடுத்தடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த 10th இருந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் ஒரு எண்ணை மட்டும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ், அந்த 100க்கு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்கன்னு கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஃபைனலாக எங்கே வந்துடும்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஃபைனல் டிக்ளரேஷன் அது கேட்கும். நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும். தென் லாஸ்ட் எப்படி வந்துடும் அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி இருக்கோ நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மினிமல் ஃபீஸ் 300லேருந்து மேக்ஸிமம் ஃபீஸ் 600. சரியா? அப்போ அந்த 600 அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஆன்லைன் சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இந்த ஜிபே அந்த மாதிரிலாம், ஃபோன்பே அதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி வராது. ஐதர் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து எஸ்பிஐ வந்து நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக போகுது. இதை தாண்டி வந்து உங்ககிட்ட வேறு பேங்க் வழியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அந்த லாஸ்ட் மினிட்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி அது ஒரு பெரிய சேலஞ்சிங் பார்ட்டாக வரும். ஏன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி முடித்தால் மட்டும்தான் இந்த டோட்டல் ப்ராசஸ்மே கம்ப்ளீட் ஆகும். இது வந்து 600 அப்படின்னா 620 ருபீஸ் வந்து அவங்க சர்வீஸ் சார்ஜோட சேர்த்து நம்ம 620 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான். இதை ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பெஷல் டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதோட டென்டேட்டிவ் டேட் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஜூலை 4th வந்து பேப்பர் 1னும் ஜூலை 5th வந்து பேப்பர் 2னும் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோடைய மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
150 மார்க்ஸ் 3 hours 2 எக்ஸாமே 3 hours 150 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அகெயின் அந்த கம்யூனிட்டி பேசிஸில் உங்களுக்கு வந்து அந்த க்ரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. 90 மார்க்ஸ் வாங்கணும், 60 வாங்கணும், 50 வாங்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டெட் நம்ம எழுதி அப்ளை பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ரூல்ஸ் அவங்க நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ணும் போது இன்ஸ்பைட் ஆஃப் நம்ம ப்ரைவேட் டீச்சர்ஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது நமக்கு அதாவது நான் இப்போ குவாலிஃபை ஆகிட்டேன், எனக்கு வேலை கிடச்சிருமா, கவர்மெண்ட் வேலை கிடச்சிருமா அப்படின்னா அதுக்கு அஷூரன்ஸ் அந்த எக்ஸாம்லேயே கொடுக்கவே இல்லை. இது வந்து நம்ம டெட் வந்து எழுதி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து இயர்லி இந்த வருஷத்துக்கு மட்டுமே 3 times கால் ஃபார் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் டெட்டை பற்றி உள்ள இந்த வீடியோவில் எவ்வளோ அட்ரஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன். April 10th தான் வந்து இதுக்கு லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது உரிய லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் எது டேட்டோ எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து இமீடியட்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்கூல் மூலிமா இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து பிரின்ஸிபல் சைன் வாங்கினாலும் சரி, இல்லை பிரின்ஸிபலே அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கரஸ்பாண்டன்ட், அதாவது உங்களுடைய தாளாளர் சைன் வாங்கினாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ஃபில் பண்ணி மீதி ரிமைனிங் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஓன் டாக்குமெண்ட்ஸ் தான். அந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டெட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.